திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள பனியன் உற்பத்தி நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை தூத்துக்குடியில் இருந்து ரயில் மூலம் எடுத்துச் செல்ல கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இதுகுறித்து ஒரு திட்டம் தயார் செய்து நடைமுறைப்படுத்தும்படி தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடல் அரிப்பு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் உடன்குடி அனல் நிலையத்திற்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்காக கடலில 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்கே பாலம் அமைத்து சிமெண்ட் கான்கிரீட் பாலம் அமைத்து ஆழ்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவில் ஒரு துறைமுகத்தை பல லட்சம் டன் பாறை கற்களை கொண்டு ஒரு துறைமுகத்தை இறக்கு தளத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த பணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த பகுதியில கடலரிப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பாதுகாக்கவும் மீனவர் கிராமங்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடல் வழியாக நிலக்கரி கொண்டு வரும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தூத்துக்குடி வந்த சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவரும் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் பனைத்தொழிலை பாதுகாக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களை காவல்துறை யாரும் கட்டாய தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள். அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைவராக இருக்கும் வரை தமிழகத்தில் பதநீர் இறக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பனை தொழிலாளர்கள் நலமாக வளமாக இருந்தார்கள். எனக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரியத்தை கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமிழக கேரள எல்லை பகுதியான போடிமேட்டு மலைச்சாலை மற்றும் மலை கிராமத்தில் மத்திய அரசு உயிர் அறிவியல் ஆய்வக அதிகாரி மற்றும் போக்குவரத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை வட்டாட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அனைத்து தமிழக கேரள எல்லை பகுதிகளிலும் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள உடையாண்டிப்பட்டி கிராமத்தில் உடையாண்டி குளத்திற்கு வரும் மழைநீர் வரத்து வாரி மற்றும் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள நபர்களிடம் இருந்து மீட்டு தர வலியுறுத்தி மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ள உடையாண்டிப்பட்டி கிராமத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மனு அளிக்க வந்தால் தங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இவங்க 2 பேரும் இயங்குகிற பல முறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்களும் போராட்டமும் பண்ணி நோட்டீஸ் அடித்து பீஸ் கமிட்டி மீட்டிங் எல்லாம் போட்டு ஒன்றும் ஆகலை. அதனால் இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துட்டு போகும்னு வந்திருக்கான். எங்கள் தலைமுறை இல்லாமல் அடுத்த வர தலைமுறைக்கு விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. குளம் அந்த குளத்துடைய வாரி வரத்து எதுவுமே கிடையாது. 35 ஏக்கர் ஒரு அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு. இதனால் போன வாரம் நாங்கள் வந்திருக்கும்போது ஜாபர் அலின்ட்டு ஒருத்தர் மனு கொடுக்க வந்திருந்தார் நண்பர். அவரும் இங்கே தான் மீட் பண்ணால் அவர் எங்களை பார்த்து சொல்கிறாரு, இது எங்களை இதே நீசாக தான் கொண்டு வந்தார். அதனால் அவர் இன்றைக்கி படுகொலை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எங்கள் ஊரில் இயங்குகிற பாறைகளுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.